அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி மாதம்தான். இப்படி மிக சிறந்த மார்கழி மாதத்தை அமாவாசை என்று வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறைந்து பண வரவு அதிகரிக்கும். மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி அமாவாசை வருகிற திங்கட்கிழமை. இந்த மார்கழி அமாவாசையானது ஹனுமன் ஜெயந்தியாகவும் அனுஷ்டிக்கப்படுது. அதாவது மார்கழியும் மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரும் நாள் ஹனுமன் ஜெயந்தி. இந்த மார்கழி அமாவாசையும் ஹனுமன் ஜெயந்தியும் கூடி வரும் இந்த நாள்ல இரவு 8:30 9 மணிக்குள், அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை இரவு 8:30 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒரு மஞ்சள் துணியில ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், ₹1 நாணயம், இதை வச்சு நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பின்னர் இந்த முடிச்சை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜையில வச்சு விளக்கேத்தி மனதார மகாலட்சுமி தேவியை நினைச்சு உங்களுடைய பண கஷ்டங்கள் கடன் சுமைகள் எல்லாமே நீங்கிடணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பிரார்த்தனையை செய்து முடிச்சுட்டு நீங்க கையில வச்சிருக்கிற இந்த மூட்டையை கொண்டு போய் கால்படாத இடத்துல, அதாவது அந்த உப்பு, மஞ்சக்கிழங்கு, ₹1 நாணயம் இதை சேர்த்து இந்த மூட்டையை கால்படாத இடத்துல கொண்டு போய் அப்புறப்படுத்திடலாம். அன்றே செய்ய முடியலன்னா, அப்புறப்படுத்த முடியல அப்படின்னா மறுநாள் படுத்தலாமான்னா தாராளமாக படுத்தலாம். நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் குறிப்பிட்ட இந்த அமாவாசை இரவு நேரத்தில் செய்யணும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.